ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தாய் கிழவி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிழவி இருப்பா. அந்த கிழவி பார்த்தா ஊராக காசு வட்டி கொடுத்துருப்பா. டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே 7 மணிக்கு பஸ் ஏறி போய் அந்த ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் போய் காசு கொடு, வட்டி காசு கொடுன்னு வாங்கிட்டு இருப்பா. இந்த பாட்டி கேட்ட காசு வாங்கியிருப்பாங்க. அதனால ரெகுலர் இந்த பாட்டி போய் வட்டி கேட்டே இருப்பாங்க. ரெகுலராக வட்டி கேட்டே இருப்பாங்க. எல்லாத்துக்கிட்டையும் போய் யாருமே கொடுக்க மாட்டாங்க. இந்த அம்மா செத்துடணும், இந்த அம்மா ஏன் இவ்வளோ நாள் இருக்குது, இந்த அம்மா செத்துட்டா நம்ம வட்டி காசு கொடுக்கணும்னு எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த அம்மா எந்திரிக்கல. காலையில் 8 மணி ஆகியும் இன்னும் வட்டி வாங்குறது போல். அப்போ பார்த்தோன்னா இந்த அம்மாவோட புள்ள போய் அவங்க பேரங்கிட்ட சொல்லி, என்னடா ஆத்தா ஒன்றும் எந்திரிக்கல, போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன் போய் பார்க்கல, ஆத்தா எந்திரிக்காமல் கிடக்குது. அதுக்கப்புறம் அந்த பையன் எல்லாரும் கத்தி அவங்க அம்மாவை கூப்பிட்றான். உடனே ஊருக்காரங்களாம் கேட்டு வந்துட்டாங்க. எல்லோரும் சந்தோஷமாக்குறாங்க. இந்த பாட்டி சீக்கிரம் போயிடுச்சுன்னா இந்த பாட்டியோட காசையும் தர வேண்டாம், வட்டி காசையும் தர வேண்டாம்னு சந்தோஷமாக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட பசங்க பார்த்தீங்கன்னா 3 பேர் வராங்க. இந்த பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா 3 பசங்க ஒரு புள்ள. அந்த 3 பசங்களும் சண்டை வந்துடுச்சு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் இருந்தப்போ எல்லாம் சொத்து பிரிச்சுட்டாங்கன்னு அவங்க பசங்க வந்து கேட்கல. இந்த பாட்டி தர முடியாது, இது நான் சம்பாதிச்ச சொத்து, நான் இறந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பசங்களுக்கு சண்டை வந்து பசங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டி தான் தனியாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பாட்டியோட மருமகன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பவுன் நகை போடாதங்காட்டி அவங்க பிள்ளையை துரத்தி விட்டான். அவங்க பிள்ளையும் இந்த பாட்டி தான் வீட்டில் வச்சுருக்காங்க. அப்படி தான் அந்த பிள்ளையோட பேரனும் இந்த பிள்ளையும் இந்த ஆத்தாவும் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பசங்களாம் வந்துட்டாங்க. எல்லோரும் சீக்கிரம் சேர்த்தணும் அப்போ தான் நம்மளுக்கு சொத்து கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தன் உள்ளே வர்றான். வந்து அவன் என்னென்னா உள்ளே போய் அழுதுட்டு வர்றான். என்னடான்னு பார்த்தா அவன் சொல்கிறான், ஒருத்தங்கிட்ட போய் சொல்கிறான், இந்த பாட்டி எங்கிட்ட 120 பவுன் நகை சீட்டு போட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் 120 பவுன் கொண்டு வந்துச்சு, அதுக்குள்ளே போயிடுச்சு, நான் மதுரையிலே பெரிய நகை கடைக்காரன் எங்கிட்ட வந்து தான் வாங்குச்சு அப்படின்னு சொல்கிறான். இது யார்கிட்ட சொல்கிறேன்னா ஒரு பையன் ஒருத்தங்கிட்ட சொல்கிறான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா 40 வயசு ஆச்சு, இன்னும் அவனுக்கு கல்யாணம் ஆகலை. அப்போ கல்யாணம் ஆகாதப்போ போய் ஜோசிகாரங்கிட்ட ஜாதகக்காரங்கிட்ட எல்லாம் கேட்கல. இந்த மாதிரி பொண்ணு இருக்கா, ஆனால் 12 பவுன் நகை போடணும் அப்படின்னு சொல்கிறான். அவங்ககிட்ட காசு இல்லாதங்காட்டி இந்த அம்மாட்ட காசு வாங்கலாம், நகை வாங்கலான்ட்டு வந்திருக்கான். பார்த்தா இந்த அம்மா போயிடுச்சுன்னு போயிடுற மாதிரி இருந்தங்காட்டி அவனும் நின்றுக்கிறான். இந்த விஷயத்த அவனுக்கு தெரிஞ்சதே போய் அவனோட பையன் அந்த 3 பசங்கள்கிட்ட போய் சொல்கிறான். என்னென்னா இப்படி உங்கள் ஆத்தா நகை வாங்கியிருக்காங்க, 120 பவுன் நகை வாங்கியிருக்காங்க, உங்கள் அம்மா எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரிலன்னு சொல்கிறான். உடனே பசங்களுக்கு சந்தோஷமாயிரு, 120 பவுன் நம்மளுக்கு கிடைக்க போகுது, அந்த பவுன் நம்ம விட்டுட்டோம்னா பிள்ளைக்கு போயிடும், ஏன்னா நகையெல்லாம் பிள்ளைக்கு காடெல்லாம் பசங்களுக்கு வரும் அப்படின்னு அந்த இது இருக்கிறங்காட்டி நகை ஊற பொண்ணுக்கு போயிடும். உடனே அம்மாட்ட கேட்கணும்னு சொல்லி அந்த அம்மாட்ட வந்து கேட்குறாங்க. அந்த அம்மா 3 என்னமோ விரலில் அசைச்சு காமிக்குது. அந்த பசங்களும் நிறைய ஸ்பெஷலிஸ்ட்டு கூட்டிகிட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் தெரியல. 3 காமிச்சிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாட்டிக்கு ஒரு வைத்தியரை கூட்டிகிட்டு வராங்க. அவங்க இந்த பாட்டி இன்னும் 2 நாளில் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டுருக்குறாங்க. அப்போ என்னென்னா டாக்டர்ஸ் எல்லாம் கிரிட்டிக்கல்னு சொல்லிட்டு இருக்கல. 3வது பையன் தான் படிச்சிருப்பான். அதனால் அவன் கிரிட்டிக்கல்னால் என்ன நினச்சிட்டான்னா பொழைச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டான். அதனால் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் காசு 4-5 லட்சம் செலவு பண்ணுறாங்க. 4-5 லட்சம் செலவு பண்ணதுக்கப்புறமும் அந்த பாட்டியை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. கடைசி நேரத்தில் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த மருமகனுக்கு தெரிஞ்சது. உடனே நம்மளுக்கு 120 பவுன் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி 4 லட்ச ரூபா கொடுத்து உதவி செய்கிறான். அந்த பாட்டி ஹாஸ்பிட்டல் செலவுக்கு 4 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அந்த பாட்டி திருப்பி உயிரோடு வந்துடுச்சு சின்ன ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம். வந்ததுக்கப்புறம் பசங்க போய் அந்த பாட்டி கேட்ட 120 பவுன் எங்கேன்னு கேட்கல. அந்த பாட்டி 120 பவுனா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, எங்கிட்ட 300 பவுன் இருக்குது சொல்லிவிட்டு அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களையும் கூப்பிட்டு 4 பிள்ளைகிட்டையுமே மருமக 3 பேர்த்துக்கிட்டையும் அவங்களோட பிள்ளைகிட்டையும் 300 பவுன் நகையை பிரித்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சந்தோஷமாயிடுறாங்க. அவ்வளோதான் இந்த படத்தை முடிஞ்சது. இதோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு ரியல் ஸ்டோரின்னு சொல்கிறாங்க, உண்மையான ஸ்டோரிங்கிறாங்க. எனக்கு எப்படின்னு தெரில, மற்றவங்க சொல்கிறதில்ல இது ரியல் ஸ்டோரி அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு மூவி பற்றி ரிலேட்டாக பார்க்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.